மார்னிங் 6:00 நமக்கு டியூட்டி. அதுக்கு தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்குறோம். இது ஒரு அவுட்டர் ஸ்டேஷன் டியூட்டின்றதுனால அவங்க வந்து காலையில் 6 மணிக்கே ஷார்ப்பாக வந்துருப்பா வீட்டாண்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காரை சொல்லலை, நானும் காரை கேட்கல. எனக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு சில கார்கள் பிடிக்காது, அந்த மாதிரி கார் இருக்குமோன்னு ஒரு பயத்திலேயே நான் ஓட்டின்னு போயின்னு இருக்கிறேன். லெஃப்ட்டில் இருக்கிற அந்த ட்ரெயினை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் இது என்னை தாண்டி போக ஆரம்பிச்சிச்சுங்க. நான் காரை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிடுங்க. இந்த காரை இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷாக் ஆகிடுச்சு. என்ன காருன்னு நானே காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிற வண்டி வந்து மாருதி ஆல்டோ. இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிறோம். பெட்ரோல் வேரியண்ட் தான். இது வந்து 1000 சிசிக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கு வந்து நல்ல ஒரு கிரிப்பாக இருக்குங்க. உண்மையாக கொஞ்சம் குட்டியாக காம்பாக்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி சின்ன கார்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்ம போனதும் கஸ்டமர் 5 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. வந்த உடனே சந்து பொந்து எண்டு எடுக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஐபிஎஸை பிடிச்சி நம்ம ராணிப்பேட்டைக்கு தான் நம்ம போயின்னு இருக்கோம். ராணிப்பேட்டையும் ரீச் பண்ணிவிட்டு நம்ம வந்து வள்ளிமலை முருகன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போயின்னு இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா கோயில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. வந்தவொடனே நம்ம வந்து காரை பார்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் சின்னதாக வீடியோ எடுத்தோம். அங்கே பார்த்திங்களா மலைக்கு மேலே ஒரு கோபுரம் தெரியுது. கஸ்டமர் சாமிலாம் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி வீடியோலாம் எடுத்தோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கனாக்கா வள்ளிமலை முருகன் சொல்லுவாங்க. இப்போ இந்த டியூட்டி வந்து பார்த்திங்கனாக்கா ராணிப்பேட்டிலேருந்து மறுபடியும் நம்ம வந்து சென்னைக்கே ரிட்டர்ன் போகணும். கஸ்டமர் சாமியை வேண்டிட்டு வந்துட்டாங்க. போகிற வழியில் எங்கன்னா சாப்பிட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஹோட்டலில் வந்து சஜஷன் பண்ணியிருந்தேன். டிவைன் காஃபின்னு சொல்லிட்டு வாலாஜாபாத்தில் இருக்குது, அங்கே சாப்பிட்டு போகலாமா சார் சொன்னேன். சரி வாப்பா அங்கே போய் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம டெவின் கஃபேக்கும் வந்துட்டோன்னே கஸ்டமர் உடனே நீயும் அப்பா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி சாப்பிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு தான் போனோம் ஓனர் சொல்லியிருந்தாரு. நம்ம எப்போவுமே டெவின் கஃபேயில் வந்து சாப்பாடு சாப்பிட்டதில்லை. இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ சின்ன கிண்ணத்தில் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா கேட்டாலும் தராங்க. இருந்தாலும் அது எனக்கு போதுமானதாக இருந்தது. சரி சாப்பிட்டு நம்ம காராண்டை போயிடலாம். காராண்டை வந்தாச்சு. காராண்டை வந்து நம்ம உட்காந்துருக்குறோம். ஓனர் சாப்பிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அதே ரூட்லேயே நம்ம வந்துட்டோம். நம்ம வந்து வீட்டாண்டை விட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து கிளம்பிட்டேன். அடுத்த டியூட்டியில் பார்க்கலாம். டாடா பாய்.